பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவருமே நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை 72ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை காண்பிக்க விரும்புகிறார். 72ஆம் சங்கீதம் 1-2. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். தம்முடைய ஜனங்களை நீதியோடும் நியாயத்தோடும் விசாரிக்கிற ஒரே ஒரு ராஜா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அநீதி நிறைந்த உலகம், பொல்லாத உலகம், ஏமாற்றுகிற உலகம், வஞ்சிக்கிற உலகம், பொய் சொல்கிற உலகம், திருடுகிற உலகம், அடுத்தும் பொருளை எடுத்துக்கொண்டு சந்தோஷப்படுகிற இந்த உலகத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ராஜாதி ராஜா நமக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு ஒரு ஏழை விதவை பொல்லாத நியாயாதிபதியிடத்திலே போராடி போராடி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். என்ன செய்தார்? அந்த ஏழை விதவைக்கு அந்த நியாயாதிபதி இறங்கினார். அதுபோல என் ஆண்டவர், நல்ல நியாயாதிபதியாக இருக்கிற ஆண்டவர் நமக்கு இறங்காமல் இருக்க மாட்டார். போங்க பிரதர், நியாயத்துக்கெல்லாம் மதியிலே இல்லை. நியாயத்தெல்லாம் இந்த உலகத்தில் நியாயத்துக்கு மதிப்பே கிடையாது. அநியாயம் அக்கிரமம் தான் மேலோங்கி நிற்கிது. பணம் காசு தான் பெருசு. உலகத்தில் வேறு என்ன பெருசு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் கர்த்தருடைய பிள்ளையே, மனிதன் ஏமாற்றலாம், ஆனால் மனிதன் தேவனை ஏமாற்ற முடியாது. மனிதன் தேவனை ஏமாற்றவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் என் ஆண்டவர் உங்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தாமல் இருக்கவே மாட்டார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது, என் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். எனக்கு ஒரு பதில் கிடைக்கணும், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். உட்காந்துருக்கீங்களே, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் கிடைக்கும், உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். எனக்கு கர்த்தர் நியாயத்தை கொடுக்காம நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இப்படி உபவாசித்து ஜெபம் பண்ணி இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் அளிக்காமல் இருக்க மாட்டார். என்ன, சில காரியங்களை இமிடியட்டாக செய்வார், சில காரியங்களை ரொம்ப லேட்டாக செய்வார். உடன்பிறப்புகள் யோசிப்பை குழியில் போட்டார்கள். கர்த்தர் எப்போ அதற்கு நியாயத்தை பதில் கொடுத்தார்? அவனுடைய 13 வருடங்கள் கழித்து பஞ்சகாலம் தொடங்கி அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்த பின்பு தான் தேவன் அதற்கு நியாயம் தீர்க்கும்படிக்கு, அவன் கண்ட சொப்பனத்தை நிறைவேற்றும்படிக்கு, குழியில் போட்ட உடன்பிறப்புகளை ஆகாரத்தை போஷிக்கும்படிக்குமே தேவன் உயர்த்துகிறார். ஆகையினால பொறுமையாக தான் இருந்தாக வேண்டும். ஆனால் பொறுமையாக இருந்தோன்னா நம்ம ஜெயிக்காமல் இருக்க மாட்டோம். நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது, இயேசப்பா வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கி உங்கள் நியாயத்துக்கு ஒரு பதில் கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும். இன்றைக்கி ஒரு ஆன்சர் உங்களுக்காக காத்திருக்கிறது, கன்ஃபார்மாக கிடைக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். பிறந்தநாள் திருநாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். டேக் திஸ் prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen, amen, amen.